வெல்கம் டு தமிழ் சினிபுட். ஃப்ரெண்ட்ஸ், ரஜினி அவர்களுடைய கூலி திரைப்படத்துடைய டைட்டில் டீசர், விஜய் அவர்களுடைய லியோ திரைப்படத்துடைய டைட்டில் டீசருடைய 24 மணி நேர ரெக்கார்டை முறியடிக்க முடியாம போச்சு. ஸோ லியோ திரைப்படம் எவ்வளவு சாதனை 24 மணி நேரத்துல பண்ணுச்சு, கூலி திரைப்படம் என்னென்ன சாதனை 24 மணி நேரத்துல பண்ணிருக்கு, அதே போல விக்ரம் மற்றும் டேக்லைஃப் திரைப்படத்துடைய அனௌன்ஸ்மெண்ட் டைட்டில் டீசரும் என்னென்ன சாதனை 24 மணி நேரத்துல பண்ணிருக்கு, கூலி திரைப்படம் இந்த லிஸ்ட்ல எந்த இடத்துல இருக்கு அப்படிங்கிறத பத்தி தான் ரொம்ப டீட்டெயிலா பார்க்க போறோம். நடிகர் ரஜினிகாந்த் அவர்களுடைய கூலி திரைப்படத்துடைய டைட்டில் டீசரை நேத்தி படக்குழு வெளியிட்டாங்க. இந்த படம் லோகேஷ் கனகராஜ் இயக்கத்துல அனிருத் இசையமைப்புல ரஜினிகாந்த் ஹீரோவா நடிக்கிறாங்க. சன்பிக்சர் தயாரிப்புல மிகப்பெரிய எதிர்பார்ப்போட ஒரு வாரமா பில்டப் பண்ணி வெளியான இந்த திரைப்படத்துடைய டைட்டில் டீசருக்கு மிகப்பெரிய வரவேற்பு கிடைச்சாலும் வியூஸ் ரொம்பவே கம்மியா தான் போயிருக்கு. சோ கூலி திரைப்படத்துடைய டைட்டில் டீசர் வெளியான 24 மணி நேரத்துல 5.77 மில்லியன் வியூஸும் 415K லைக்கும் பெற்றிருக்கு. இதன் மூலம் கூலி திரைப்படத்துடைய டைட்டில் டீசர் விக்ரம் திரைப்படத்துடைய டைட்டில் டீசருடைய ரெக்கார்டை பீட் பண்ணிருக்கு. அதாவது விக்ரம் திரைப்படத்துடைய டைட்டில் டீசர் வெளியான 24 மணி நேரத்துல 4 மில்லியன் வியூஸும் 360K லைக்கும் பெற்றிருந்துச்சு. அந்த சாதனையை கூலி திரைப்படத்துடைய டைட்டில் டீசர் முறியடிச்சாலும் இந்த வருடம் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம வெளியான டேக்லைஃப் திரைப்படத்துடைய டைட்டில் டீசர் ரெக்கார்டை கூலி திரைப்படத்தால முறியடிக்க முடியல. சோ கமலஹாசன் அவர்களுடைய டேக்லைஃப் திரைப்படத்துடைய டைட்டில் டீசர் வெளியான 13 ஹவர்ஸ்லயே 13 மில்லியன் வியூஸ் பெற்று சாதனை படுத்துச்சு. சோ இந்த சாதனையை ரஜினி அவர்களுடைய கூலி திரைப்படத்துடைய டைட்டில் டீசரால முறியடிக்க முடியல. அடுத்ததான் தமிழ் சினிமாவிலேயே டைட்டில் டீசர் வெளியாகி அதிக வியூஸ் அதிக லைக் பெற்ற லியோ திரைப்படத்துடைய டைட்டில் டீசரை நெருங்க கூட கூலி திரைப்படத்துடைய டைட்டில் டீசரால முடியல. ஏன்னா லியோ திரைப்படத்துடைய டைட்டில் டீசர் தான் தமிழ் சினிமாவில வெளியாகி 24 மணி நேரத்துல அதிக லைக் அதிக வியூஸ் பெற்ற டைட்டில் டீசர். லியோ திரைப்படத்துடைய டைட்டில் டீசர் வெளியான 24 மணி நேரத்துல 24 மில்லியன் வியூஸும் 1.3 மில்லியன் லைக்கும் பெற்றிருக்கு. சோ இது கூலி திரைப்படத்தை விட 4 மடங்கு அதிகம். அந்த அளவுக்கு விஜய் அவர்களுடைய லியோ திரைப்படத்துடைய டைட்டில் டீசர் மிகப்பெரிய சாதனை படிச்சு இன்னும் நம்பர் 1 இடத்துல இருக்கு. அதை கூலி திரைப்படத்தால நெருங்க கூட முடியல. அந்த அளவுக்கு தமிழ் சினிமாவுடைய ரெக்கார்ட் சக்கரவர்த்தியாவும் தளபதி விஜய் தான் முதலிடத்துல இருக்கார் அப்படிங்கிறது இதன் மூலம் தெரிய வருது. ஏன்னா ரஜினி அவர்களுடைய இந்த கூலி திரைப்படத்துடைய டைட்டில் டீசர் மிகப்பெரிய எதிர்பார்ப்போட வெளியானுச்சு. லோகேஷ் கனகராஜ் ரஜினி அனிருத்னு ஒரு மிகப்பெரிய காம்போ. இந்த காம்போக்கு தான் ஒரு மிகப்பெரிய எதிர்பார்ப்பு தற்போது தமிழ் சினிமாவில இருக்கு. சோ அப்படியேப்பட்ட காம்போட வெளியான இந்த கூலி திரைப்படத்துடைய டைட்டில் டீசரே லியோ திரைப்படத்துடைய டைட்டில் டீசரை நெருங்க கூட முடியல. அந்த அளவுக்கு விஜய் அவர்கள் ரெக்கார்ட் மாஸ்டரா பலம் வரார். சோ கூலி திரைப்படத்துடைய டைட்டில் டீசர் விக்ரம் திரைப்படத்துடைய டைட்டில் டீசர் ரெக்கார்டை மட்டும்தான் முறியடிச்சிருக்கு. விஜயோடைய லியோ மற்றும் கமலஹாசனுடைய டேக்லைஃப் திரைப்படத்துடைய டைட்டில் டீசர் 24 மணி நேரம் ரெக்கார்டை முறியடிக்கல. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிற கருத்தை கமலை லீவ் பண்ணுங்க.